என் புள்ள என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான், எது கொடுத்தாலும் அவன் வேணாம் வேணாம்னு சொல்றான். ஒரே அடம், இது வேணும் அது வேணும். சிப்ஸ் கொடுங்க நல்லா சாப்பிடுவான், இதே ஐஸ்கிரீம் கொடுங்க சூப்பரா சாப்பிடுவான். ஆனா சாப்பாடோ கீரையோ காயோ இல்ல ஒரு சிக்கனோ ஃபிஷ்ஷோ கொடுங்க, ஃபிஷ் எல்லாம் அந்த ஸ்மெல்லே அவனுக்கு பிடிக்காது. இப்படியெல்லாம் நம்ம வீட்ல நம்ம பேசுறது உண்டு. கரெக்டா? 4 months 5 months இல்ல 6 months பிரஸ்ட் ஃபீடிங்ல இருக்கிறவங்க இன்னும் வந்து நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டடாவே குவரிஸ் கேக்குறீங்க. ஓகேவா? திங்கஸ் எப்படி நம்ம வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்ப வளகாப்பாப்பெல்லாம் ஊரு கூடி தேர் இழுப்பாங்க, இந்த ட்ரெஸ் போடு, இந்த போட்டோகிராஃபரை சூஸ் பண்ணு, இப்படி ஒரு என்னன்னா ப்ரீ ஷூட்டடு வெட்டிங், என்ன பேபி ஷவர் ப்ரீ ஷூட்டு, இப்படிலாம் இடெல்லாம் சொல்றவங்க யாரும் நமக்கு வந்து அதுக்கப்புறம் புயல் அடிக்க போகுதுடா டெலிவரிக்கு அப்புறம் ஒரு பையில சொல்ல மாட்டான். அதனால என்ன ஆயிடும்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னில நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது, குழந்தை ஒரு 3 நாள் கிட்ட பாலே குடிக்கல, இல்ல குழந்தை நீங்க உங்கள்கிட்ட பிரஸ்ட் ஃபீட் பண்றப்ப திடீர்னு டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 2 நாளைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் நமக்கும் வரலாங்கிறது தெரியாம நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே இந்த 4 months 5 months 6 monthsல பிரஸ்ட் ஃபீடிங்ல இருக்கிறவங்க யூ ஷுட் நோ 6 monthsலேருந்து நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, 6 monthsலேருந்து ட்ரஸ்ட் மீ அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட, அதாவது நீங்க ஒரு பிள்ளைகிட்டயோ இல்ல ஒரு பையன்கிட்டயோ உங்க பொண்ணையோ புள்ளையோ கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் என் பிள்ளை இதை சாப்பிட மாட்டான், என் பிள்ளைக்கு இது பிடிக்காது, என் பிள்ளை சிப்ஸ் தான் சாப்பிடுவான், என் பிள்ளைக்கு காய் பிடிக்காது, அவன் ஆரஞ்சு ஜூஸை வாயில வைக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் நீங்க இன்னும் ஒரு டெக்கேட் மோர் தென் அ டெக்கேட் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ இதெல்லாம் விட இப்போ ரொம்ப முக்கியம், when if you are starting from 3 months you should start learning about ஹெல்தி பேபி ஈட்டிங்ஸ். ஓகே, இந்த பேபி ஈட்டிங் ட்ரைனிங்ஸ்னு இப்பெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அப்போ என்னென்னலாம் பண்ணலாம், இப்போ பேபியை வந்து ஹெல்த்தியா வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அவங்க வந்து ஹெல்தி ஐட்டம்ஸா லைஃப்ல சூஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் திங் தான். வீட்டுல நம்ம ஜென்ரலா பேசுறது இருக்குல்ல, நீங்க வந்து நம்ம வந்து அந்த குழந்தைய ஒரு 25 வயசு அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணோம். நீங்க சாப்பாடு இன்ட்ரடியூஸ் பண்றதுல இருந்தே, ஓகே, எல்லா விஷயத்திலயும் நம்ம பக்கத்துல உட்காந்து பேசுறதுல இருந்தே நம்ம எல்லாத்துலயும் அவங்கள வந்து ஒரு அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஏன்னா நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன் அப்பதானே உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா லாஸ்ட் வீடியோல நான் 2 3 விட்டுட்டேன் சொல்றதுக்கு. ஸோ அதனால இதை நம்ம கரெக்டா சொல்லிடுவோம், எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைய ஆஸ் அன் இந்தியன் ஃபேமிலி இப்போ நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஃபாரின்ல எல்லாம் வளர்ப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து டேபிள்ல போட்டு ஃபீட் பண்ணி அப்படி கொண்டு போயிடுவாங்க. நமக்கு காலையில ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஸ்கூலுக்கு இங்க இருந்து 1 மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் புள்ள வேன்ல போயிட்டு வரணும், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால நம்ம ஃபேமிலிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம காலையில அந்த பரபரப்பா ஓடுறப்ப நம்ம எப்படி, நான் எப்படி வந்து என் பிள்ளைய ட்ரைன் பண்ணணும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். கிட்ஸ் இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்சஸ் ஆன விஷயங்களையும் நான் பண்ண தப்புலேருந்து நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நம்ம வந்து ஒரு 6 மாசத்துல தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா குழந்தைக்கு ஒரு 4.5 மாசத்துல இருந்தே அந்த ஃபுட்டை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி நம்ம வைக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, குழந்தைக்கு அப்பதான் வந்து குப்பு துப்பாங்க, வந்து இன்னும் உட்காந்து பழகி இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் என்ன பண்ணலாம்னா, ஒரு நல்ல பேபி சீட்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து அப் சீட்டுன்னு ஒரு சீட்டு தான் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு அந்த இமேஜ் ஷேர் பண்றேன். அது வந்து இப்போ பரங்கில கிடக்கு, இப்போ பாப்பாவுக்கு அதை யூஸ் பண்றது இல்லை. நான் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு தடவை அந்த அப் சீட்டை எடுத்து அதை எப்படி பேபி உட்கார வைக்கலாம், எப்படி வந்து அதை நீங்க யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு நான் பாப்பாவுக்கு பண்ண ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் அது. நீங்க வந்து யூஎஸ்லயோ யூரோப்பியன் நேஷன்ஸ்லயோ இருக்கீங்கன்னா அப் சீட் வந்து உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். வேறஸ் நீங்க இந்தியால இருக்கீங்கன்னா அப் சீட் வந்து நீங்க ubuy.in, அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் இல்ல கமெண்ட்ல பின் பண்றேன். அதுல போயிட்டு 12,000 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த அப் சீட். அதை வந்து நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் when you are starting from 4.5 months. ஓகே, 4.5 monthsல நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும்னா கிடையாது. ஓகே, நான் அதை சொல்ல வரல. 4.5 monthsல நீங்க ஆர்டர் போடுங்க, அது வர்றதுக்கே 5 மாசம் 5.5, அதாவது 5 weeks ஆயிடும் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ யூ ஷுட் ஆர்டர் பை தட் டைம். அப்போ உங்களுக்கு அப்சீட் வர்றது கரெக்டா இருக்கும். என்னால 12,000 இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வாங்குற சீட்லயே அப் சீட் மாதிரி அந்த அந்த சீட்டுக்குள்ள நீங்க ஒரு சின்ன தலையணையோ ஏதோ ஒண்ணு வச்சு குழந்தையோட கால் நல்லா நீட்டி குழந்தை உட்காரணும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க உட்கார வைக்கிற மாதிரி அந்த சீட்டை வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். இப்ப அந்த சீட்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு அடுத்தடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் 4.5 monthsல என்ன கொடுக்கணுங்கிறதுல இருந்து.
4.5 monthsல டீத்தர்னு ஒண்ணு இருக்கும், எம்டி டீத்தர். குழந்தைக்கு வந்து இந்த 4 மாசத்துல இந்த ஈரெல்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால அவங்க வந்து இங்கன்னு கடிப்பாங்க, எதையாவது கடிக்கணும்னு அவங்களுக்கு தோணும். அப்ப நம்ம சும்மா ஏதோ டாய் டீத்தர்லாம் வாங்கி வைக்காம அந்த எம்டி சாக்கெட் இருக்கிற டீத்தர்ஸ், நான் ஷேர் பண்றேன் பாருங்க இமேஜ். அந்த டீத்தருக்குள்ள ஒரு கொஞ்சோண்டு வாழைப்பழம் போட்டு ஒரு டீத்தர், ஒரு 4-5 டீத்தர் வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஒண்ணுத்துல வந்து அவிச்ச ஆப்பிள் ஒரு துண்டு, ஒண்ணுத்துல வந்து அவிச்ச பேரிக்காய் ஒரு துண்டு, அப்புறம் வந்து ஒண்ணுத்துல தோலை எடுத்த அது திராட்சை பழம் ஒண்ணு. இந்த மாதிரி போட்டு ஒரு 4-5 குழந்தைய சுத்தி போட்டுருங்க. இது வந்து நம்ம 4.5 மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்மளே இப்ப சாப்பிடுறோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, சால்மன் ஃபிஷ் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? வேற வெஜிடேரியன் சேப்பக்கிழங்குன்னு வச்சுக்கோங்களேன், சேப்பக்கிழங்கு வறுத்தது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ என்னன்னா, அதை வந்து மசாலா போட்டு அந்த தோசை கல்லுல போட்டோன்னா ஒரு சத்தம் வரும், கரெக்டா? அந்த சத்தத்துக்கே அப்படியே நமக்கு வந்து அந்த கேட்கும் போதே தானா எச்சு ஊறிடும். அப்புறம் அந்த எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது இந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவர் வரும்போது அந்த பூண்டெல்லாம் போட்டு அவங்க இந்த எண்ணெயில போடும்போது தானா நமக்கு அந்த ஸ்மெல்லு தெரியும் போது ஒரு எச்சு அப்படியே ஊறும், கரெக்டா? அப்புறம் நம்ம கண் முன்னாடி எடுத்து வச்சோன்னே அந்த கலர் எவ்வளவு அப்பீலிங்கா இருக்கு, அதை பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் அதுல கொஞ்சம் எடுத்து வாயில வைப்போம், அப்படியே ஒரு உருண்டை இப்படி அள்ளி நம்ம வாயை விட பெரிய அளவுக்கு எடுத்து வாயில அப்படி அப்பியா நம்ம சாப்பிட்றோம் இல்லைல்ல? அதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம், ஏன்னா நம்ம ரொம்ப ரசிக்கும் போது அது கொஞ்சம் தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சு அது வந்து நம்ம உமிழ் நீரோட அப்படியே கலந்து ஃபர்ஸ்ட் அதை ரசிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேக வேகமா ஒரு வேளை பசியில இருந்தா கூட வேக வேகமா சாப்பிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஆனா நம்ம 6 monthsல ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு இதுல அது என்ன டெக்ஸ்சர்ல இருக்கு, அது சோறு தனியா இருக்கா பருப்பு தனியா இருக்கா ஒண்ணுமே தெரியாது. ஒரு பருப்பு சாதத்தை எடுத்துட்டு அதை ஒரு கிண்ணத்துல இப்படி சைட்ல, அது கண்ணுக்கு தெரியுற மாதிரி கூட வைக்க மாட்டோம், அது மஞ்சள் கலர்ல லைட் எல்லோல ஏதோ ஒண்ணு இருக்கும், அதை நேரா ஒரு ஸ்பூன்ல எடுத்து அதுக்கு நேரா ஒரு சொருனா புள்ள எப்படி சாப்பிடும், ஓகேவா? அப்பவே கூட 4 பெரிய டிக்கெட் நம்ம வீட்டுல இருக்கும் பழுத்தது, உடனே எல்லாம் என்ன சொல்லிடும், உள்ள சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஆல்ரெடி நெய்யின்னு இருக்கான், இப்ப சாப்பிடலன்னா அங்க ஆரம்பிக்கும், ஓகேவா? அதுல ஆரம்பிச்சு அவன் காய் திங்க மாட்டேங்கிறான், அவன் கீரை திங்க மாட்டேங்கிறான், உன் பிள்ளை எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான். அப்புறம் இங்கிருந்து நம்ம யாருக்காவது போன் பேசுவாங்க, இல்ல நம்ம போன் பேசுவோம், பேசும்போது என் பிள்ளை திங்கவே மாட்டேங்குது, எதை கொடுத்தாலும் திங்க மாட்டேங்குது, நையின்னு கிடக்கு, எனக்கு அதே கவலையா இருக்கு அப்படின்னு அடுத்த கவலை ஸ்டார்ட் ஆயிடும். அதனால என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம 4.5 மாசத்துலயே நீங்க வாழைப்பழம், அதுக்கப்புறம் நீங்க 6 monthsல ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபுட்டு, ஓகேவா? கொஞ்சம் சாதத்துல கொஞ்சோண்டு பருப்பு போட்டு அதை ஒரு டீத்தர்ல வந்து நெட் இருக்கும், ஓகேவா? குழந்தை கடிச்சாலும் ஜூஸ் தான் உள்ள போகுமே தவிர குழந்தை வந்து அப்படியே வந்து சோக் ஆகுற மாதிரி எல்லாம் உள்ள போகாது. இன்னொன்னு அவ்வளவு ஒண்ணும் குழந்தை கடிச்சு அதை எடுத்துட மாட்டாங்க. இன்னொன்னு குழந்தைக்கு எச்சு ஊறும். இப்ப நமக்கு நாக்க பெரட்டி தான் நம்ம பேசுறோம் இல்லையா? குழந்தையால ஏன் பிறந்து 1 வருஷத்துக்குள்ள பேச முடியறது இல்லைன்னா, அவங்களால அந்த நாக்க அந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியாது, ஓகேவா? நாக்க பெண்ட் பண்ண முடியாதனால அவங்களோட எச்சியவே அவங்களால முழுங்க முடியாது. இப்ப நமக்கு எச்சு ஊறுது, நம்ம முழுங்குறோம், கரெக்டா? அதுக்கு என்ன பண்றோம், இந்த இந்த மசில்ஸ், இந்த நாக்கு இதெல்லாம் வச்சு இதோட ஹெல்ப்பால தான் நம்மளோட எச்சை நம்ம முழுங்குறோம். குழந்தையால அப்படி முழுங்கவே முடியாது, அதனாலதான் உங்களுக்கு ஜொல்லு ஊத்தும், கரெக்டா? இப்ப அந்த 4 மாசம் ஸ்டேஜ்ல எல்லாம், ஏன்னா அவங்க எச்சியவே அவங்களால முழுங்க முடியல. நம்ம கொடுக்குற சாப்பாடை இப்படி அப்படியே சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. நம்ம கொடுக்கறதுல ஒரு 40% தான் உள்ள போகும், 60% வெளியில வந்துடும், ஓகேவா? அது வந்து கேகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப துப்புனோட எதை கொடுத்தாலும் துப்பிடுறான், அவன் வந்து எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் இதுதான். என்னன்னா, குழந்தைய நம்ம 25 வயசு அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவங்க காது பட நம்ம எதையுமே, அவன் 4 வயசு தான், அவனுக்கு லாங்குவேஜே புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ஜஸ்ட் லைக் தட், யாரோ ஒரு ரோட்ல போறவங்கள கூட நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஏதோ கொஞ்சம் கொட்டிடுச்சா அப்படிங்க வேண்டியது, இல்லைன்னா இதே வேலை, உங்க அப்பனுக்கு அவிச்சு கொட்டுறது இல்லாம உனக்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது, இல்லைன்னா ஆமா அப்படியே உங்க அப்பனை ஒருத்தர் இருக்கிற, அவனுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும், உனக்கும் அது மாதிரி கரெக்டா இருந்தாதான் நீ சாப்பிடுற இப்படி சொல்றது, இல்லையா உங்க அம்மா மாதிரியே நீ நையின்னு இருப்ப போல, ஒண்ணுமே திங்க மாட்டேங்கிற அப்படின்னு வீட்டுல யாராவது சொல்றது.
இப்படி எல்லாத்தையும் அந்த குழந்தைகிட்ட டேக் ஃபார் கிராண்டடா சொல்றோம். அது பிறக்கிறப்ப நமக்கு இருக்குல்ல ஒரு சந்தோஷம், அது ஏன் அந்த குழந்தையோட எல்லா ஃபேஸ் டிராவல்லையும் நம்ம கூட இருக்க மாட்டேங்குது? இப்படி எல்லாம் நம்ம ஒருத்தர், நான் உங்களை உட்கார வச்சிருக்கோம், ஓகேவா? நம்ம ஒரு டைனிங்க்கு போறோம், ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க சாப்பிடும்போது ஏதோ கொஞ்சம் கீழ் செஞ்சு, இதே வேலை ஒரு இடத்துக்கு வந்தா நல்லா சாப்பிட தெரியாது உனக்கு, ஒரு டீசெண்டா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாட்டை ஒரு களம் அப்படி உருட்டி, இந்த யானைக்கெல்லாம் வந்து வாயில போடுவாங்களா, அதை உருட்டி உங்க வாய் எவ்வளவு சைஸ் இருக்கோ அதை விட பெருசா உன்னை உள்ள திணிச்சு தின்னு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது இல்லாம நீங்க ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும் போது உங்க வாயை இப்படி 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 வழிச்சு விட்டா நீங்க சாப்பிடுவீங்களா? சரிதான், போ, நம்ம எழுந்து வந்துட மாட்டோம், கரெக்டா? அப்புறம் குழந்தை மட்டும் எப்படி சாப்பிடும்? சாப்பிடாது இல்லையா? சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு நம்ம பிள்ளைய, அதுக்கு 25 வயசு இருந்தா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இப்ப ட்ரீட் பண்ணுங்க. அவன் காது பட பேசுறது எல்லாமே, என் பிள்ளைக்கு என்ன நல்லா சாப்பிடும், அது வந்து வேணான்னு ஒரு பொருளையும் சொல்லாது. அதுக்கு தெரியும் நம்ம வீட்டுல ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது, எத்தனை பேர் இந்த சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு என் பிள்ளைக்கு தெரியும். என் பிள்ளை எல்லாத்தையுமே நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுங்க. இன்னொன்னு, நம்மளோட இந்தியன் ஃபேமிலிஸ்ல எல்லாரும் காலையில டைனிங் டேபிள்ல வாங்க எல்லாரும் உட்காருங்க எல்லாருமா சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சாப்பிடுறது இல்லை. காலைல ஒருத்தர் வந்து சீக்கிரம் ஆஃபீஸுக்கு கிளம்புவாங்க, ஒருத்தர் வந்து ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் கூழ் மட்டும் குடிக்கிறேன்னு ஒருத்தவங்க குடிப்பாங்க, எனக்கு சுகர் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலியா நீங்க இருந்தீங்கன்னா, நான் அப்படிதான், ஓகே. எங்க வீட்டுல காலையில வந்து எல்லாரும் சேர்ந்தெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனா நாங்க எல்லாரும் சாப்பிடும்போது ஒரு ரூல் வச்சிருப்போம், நாங்க யாரு சாப்பிட்டாலும் அவங்க கையில தான் பாப்பா இருக்கும், ஓகேவா? சோ அவளுக்கு 4 மாசமா இருந்த போது கூட, ஈவன் அப்பெல்லாம் நாங்க விவர் இன் யூஎஸ், எங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அவங்க யாராவது வந்தா கூட அவங்களுக்கு எது கொடுத்தாலும் அவங்க கையில பாப்பாவையும் கொடுத்துருவேன். சோ தட் அவங்க கையில பேபி இருக்கும்போது அவ பாப்பா அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு, ஓகேவா? சோ இன்னொன்னு, நம்ம சாப்பிடும்போது அது நல்லா நம்ம வந்து அப்படியே என்ன சொல்றது, அப்படியே தேவலோகத்துல இருந்து இறங்கின பொருள் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பிடுவோம். வாவ், என்ன ஒரு டேஸ்ட். இன்னொன்னு, அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். இதுக்கெல்லாம் காலையில எங்கம்மா நேரம் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல தேவையில்லை. அந்த இட்லியை சாப்பிடும்போது, அப்பாடா, நேத்து சாப்பிட்டது சரியே இல்லை, இன்னைக்கு காலையில இந்த இட்லியை போட்டு வாயில போட்டோன்னா அப்பாடான் இருக்கு, எவ்வளவு சாஃப்டா இருக்கு இந்த இட்லி, எவ்வளவு ஒயிட்டா அப்படி சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, வாவ் எவ்வளவு பஃபியா இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும். அடடா, ரெட் கலர்ல இருக்கு இந்த சட்னி, செம்ம சூப்பரா இருக்கு, இது டெக்ஸ்சர் இருக்கும், இந்த இட்லி அப்படி புட்டு அதுல வச்சு இப்படி சாப்பிடும்போது வேற லெவல் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை செய்யும் போது, அது 4.5 மாச குழந்தைதான், அது நாளைக்கே இட்லி திங்க போறது கிடையாது. ஆனா இப்ப நம்ம சொல்லிட்டோம், இத்தனைக்கும் அவன் இப்பெல்லாம் பால் தான் குடிக்கிறான், கரெக்டா? அடுத்து அம்மா சாப்பிடும்போது, இல்ல பாட்டி சாப்பிடும்போது, தாத்தா சாப்பிடும்போது, வீட்டுக்கு யாராவது வந்து ஒருத்தர் டீ குடிக்கும் போது, ஓகேவா? ஜூஸ்னா இப்படிதான் இருக்கணும், நம்ம குடிக்கிறது டீ, பிள்ளைக்கு ஆனா வந்து அது டீன்னு தெரியக்கூடாது, ஓகேவா? ஜூஸ்னா இப்படிதான் இருக்கணும், என்னமா இருக்குடா தேன் மாதிரி அப்படியே உள்ள இறங்குது அப்படின்னாதான் நம்ம 6 மாசத்துலயே 7 மாசத்துலயே ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும்போது புள்ள குடிக்கும். நம்ம அப்பையிலேருந்து அந்த ஜூஸுங்கிற வார்த்தையை குழந்தைகிட்ட சொல்லி பழக்கணும், கரெக்டா? அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஆளு ஒண்ணு சாப்பிட்டுட்டு வீட்டுல கடைசியா நாய்க்கு எப்படி ஒரு சைட்ல ஒரு தட்டு வச்சு போடுவோம், அந்த மாதிரி வா அப்படியே அதை இழுத்து உட்கார வச்சு அதுக்குன்னு தனியா ஒரு இடத்துல தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சா, நீங்க எல்லாரும், நம்ம வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி சாப்பிடுறாங்க, ஓகேவா? அவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க தனியா ஒரு மூலையில உங்களுக்குன்னு ஒரு இதை போட்டு விட்டு, ஒரு லைட் இல்லாத வெளிச்சத்துல இல்லாத இடத்துல உங்களை உட்கார வச்சு இந்தா சாப்பிடு அப்படின்னு 3 வேளையும் உங்களை சாப்பிட விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வீட்டுல நீங்க அந்நியமா ஃபீல் பண்ண மாட்டீங்க? அப்படிதான் குழந்தைக்கு இருக்கும், சரியா? அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, 4.5 மாச குழந்தைக்கு டீத்தர், ஓகே, டீத்தர்ல ஏதாவது ஒண்ணு போட்டு, அந்த பழம் ஒரு 5-6 போடணும் டீத்தர்ல, அப்படியே டீத்தர்ல ஸ்ட்ரைட்டா அந்த எதுல வாழைப்பழம் போட்டிருக்கோமோ அதை எடுத்து அந்த சாக்கெட்டை மட்டும் குழந்தை மெல்லாது, அது கை காது அது எங்க கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மெல்லும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த வாசனை, வாழைப்பழத்தோட வாசனை இதுதான், ஆப்பிளோடது இப்படிதான் கொஞ்சம் புளிப்பு கலந்துருக்கும், இதெல்லாம் வந்து அதுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம 6 மாசத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது புள்ள அதை பார்த்து பயப்படாது, ஓகேவா? இன்னொன்னு, நம்ம சாப்பிடும்போது நம்ம வீட்டுல ஓயாம சிப்ஸை வச்சு கரும்புன்னு பொரிச்சு தின்னுட்டு, நீ சிப்ஸே தின்னு, சோறு தின்னாது, சோறு கூடதான் திங்காத அப்படின்னு பிள்ளைய குறை சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம சிப்ஸ் சாப்பிடும்போது, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது, நம்ம சாக்லேட் சாப்பிடும்போது, வா ஐஸ்கிரீம் அப்படிங்கிறத நம்ம கண்ணுலயே காட்டிடுவோம்.
நம்ம வீட்ல இருக்கிறதுலே சூப்பர் ஹை டெஃபினேஷன் உள்ள கேமரா அதுன்னா நம்ம புள்ளதான். ஓகேவா? அப்படியே நம்மள ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் உங்க குழந்தைக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குது, சாக்லேட் பிடிக்குது, சிப்ஸ் பிடிக்குதுன்னா நீங்க அதை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடயோ இல்ல உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் வெண்ட் அவுட் பண்ணும்போது நீங்க அதை உட்காந்து சாப்பிடுவீங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உங்க புள்ள அதை நோட் பண்ணலன்னு. ஆனா நம்ம பிள்ளைங்க நம்மள பக்காவா வாட்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு குழந்தை நல்லா ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும்னா குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ், அவங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வரும்போதோ இல்ல 7th ஸ்டாண்டர்ட் வர வரைக்குமோ ஜங்க் ஃபுட்ஸா அவாய்ட் பண்ணுங்க. வீட்ல வாங்காதீங்க. ஆல்ரெடி எல்லாம் சின்ன வயசுல 30 வயசு 40 வயசுலயே ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. நமக்கு எதுக்கு இந்த வீணத்தை வேலை? ஓகேவா? நம்ம பிள்ளைங்க கரெக்டா அப்படியே ஒரு சித்தர் மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறோம். சர்க்கரையே கலக்காம சப்பாத்தி போடுறது என்ன, நானும் பாக்குறேன் வீடியோலாம். அதுல கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிடக்கூடாதான். மஃபின்ல சுகர் இல்லாம எப்படி செய்யறது அப்படின்லாம் போடுறாங்க. இப்படி எல்லாம் ஒரு சித்தர் மாதிரி புள்ள வளரணும்னா நம்ம அப்படி சாப்பிடுறோமா அப்படிங்கிறத பாக்கணும். நம்ம அப்படி சாப்பிட்டோம்னா தானா பிள்ளையும் அப்படி சாப்பிடும். ஒரு உப்புமா செஞ்சு சாப்பிடுறோம், இல்ல நம்ம ஒரு பிரியாணியே சாப்பிடுறோம், ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிடுறோம் அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். ஓகேவா? குழந்தைக்கு நீங்க ஃபிங்கர் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க, கேரட் அவிச்சு தர போறீங்க, பீன்ஸ் அவிச்சு தர போறீங்க, ப்ரொக்கலி தர போறீங்க. இதெல்லாம் நீங்க 7th 8th மந்த்ல பண்ணுவீங்க. இன்னைக்கு குழந்தைக்கு இதை அவிக்கிறீங்கன்னா அதை உங்க பிளேட்லயும் வைங்க. வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிடும்போது ஒரு 10 செகண்ட் அதை நல்லா பொறுமையா சாப்பிடுங்க. ஓகேவா? சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தையும் அதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். ஏன்னா நீங்க உங்க மடியில தான் குழந்தைய உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க சாப்பிடும் போதெல்லாம் உங்க பிள்ளைய மடியில வைங்க. மடியில வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா குழந்தை தானா சாப்பிடும். இப்ப நம்ம ஸ்பூன் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதாவது 6 மந்த்ஸ்ல இருந்து நம்ம பருப்பு சாதமோ இல்ல ராகி கஞ்சியோ, ஓகே, ராகி கஞ்சி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் இல்லையா? அதை நம்ம ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 9th மந்த்ல இருந்து அவங்க நல்லா சாலிட்ஸா சாப்பிடணும். ஓகேவா? அப்ப எவ்வளவு சீக்கிரம் நம்ம 6 மந்த்ஸ்ல இருந்து 7 மந்த் 8 மந்த் சொல்ல போனா ஒரு ஒரு 10-12 வாரத்துக்குள்ள அவங்க இந்த தண்ணியா நீரா சாப்பிடறதுல இருந்து கொஞ்சம் குழைவா நரன்னு சாப்பிட ஆரம்பிச்சு, அதாவது 6 மந்த்ல நம்ம எப்படி தண்ணியா ஒரு கேழ்வரகு கஞ்சில ஆரம்பிக்கிறோமோ நம்ம 9th மந்த்ல அவங்களுக்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு வேரியஸ் டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் ஃபுட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கணும். ஸோ நமக்கு இந்த 7th மந்த் 8th மந்த்ல தான் பின்சர் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபார்ம் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ 7th மந்த் 8th மந்த்ல இருந்தே அவங்க அதுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகணும். இப்போ நான் பாப்பாவுக்கு அவ 7th மந்த் 8th மந்த்ல எல்லாம் பின்சர் கிராஸ் பாப்பெல்லாம் அவ எப்படி எல்லாம் சாப்பிட்டாங்க வீடியோஸ்லாம் நான் ஃபர்தரா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இனிமே எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். நான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாட் ஐம் கமிங் டு சே நவ் இஸ் 6 மந்த்ல இருந்து கண்டிப்பா நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைக்கு அவங்க அம்மா வயிற்றுல இருந்தப்ப அயன் கிடைச்சிருக்கும் இல்லையா? அது அந்த அயனை ஸ்டோர் ஆயிருக்கும். அது இந்த 6 மந்த்துக்கு அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இனிமே அவங்களுக்கு கண்டிப்பா அயன் தேவைப்படும். ஏன்னா அயன் டிப்ளீஷன்ல போக ஆரம்பிச்சிடும் 6 மந்த்ல இருந்து. ஸோ அதனாலதான் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்றோம். அதனாலதான் நம்ம முதல்ல கேழ்வரகு கஞ்சி எல்லாம் கொடுக்குறோம். ஏன்னா அதுல நிறைய அயன் இருக்குங்க. இப்ப இந்த ஏன் அயன் ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஆஸ் ஆஃப் நவ் என்ன சொல்லுவோம்னா 6 மந்த்ஸ்ல நம்ம அயன் ஃபுட்ஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, கேழ்வரகு கஞ்சி கொடுக்குறோம். நம்மளோட இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இங்க தாம்பரத்துல இருக்கு. ஸோ நிறைய ட்ரைனிங் போல நிறைய போயிட்டு இருக்காங்க. கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். என்னன்னா 6 மந்த்ல நம்ம ராகி கஞ்சி கொடுக்க ஆரம்பிக்கணும். வெஜ்ல. நான்வெஜ்ல சிக்கன் பீஸ் இருக்குல்ல, அதுல வெறும் எலும்பா கொடுக்கணும் கையில. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா சீடு தேவைப்படும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹை சேர் வேணும். இன்னொன்னு 6 மந்த்ல இருந்து குழந்தைய நீங்க சமைக்கும் போது நீங்க சாப் பண்ணுவீங்க இல்லையா? கட்டர் போர்டு வச்சு நறுக்குவீங்க. அப்ப கூட சைட்ல உட்கார வச்சிருங்க இல்லையா? அந்த குக்கர் விசில் எல்லாம் பண்ணாதபடிக்கு ஒரு சைட்ல கார்னர்ல குழந்தைய உட்கார வச்சு அந்த டேபிள்ல நீங்க எடுக்கிறதுல இந்த வெங்காயத்தூளா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு ஒரு புதினா 2 போடுங்க. ஓகேவா? குழந்தைய அதை வச்சு பிசைஞ்சிட்டு இருக்கோம். எப்ப பாரு ஸ்கிரீனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல குழந்தைங்களா சேர்த்துக்கணும். இப்ப என் பாப்பாவும் சரி பையனும் சரி வாஷிங் மிஷின்ல அவங்க துணி போடுறது, அப்புறம் அதுல இருந்து கதவை திறந்தாலும் அதை எடுத்து போட்டு டப்ல கொண்டு நீங்க கொடுக்கறது, பொடியில எடுத்து காய வைக்க துணி எடுத்து கொடுக்கறது, கிளிப் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் அவங்க ஆக்டிவிட்டிஸ். எந்த அளவுக்கு நான் ஸ்கிரீன் டைமை குறைக்க முடியும்னு பார்த்து அவங்கள அது எல்லாத்துலயும் நான் இன்வால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு கிடைக்கிற அந்த இன்னொன்னு அந்த டைம்ல தான் நம்ம அவங்களோட மிங்கிள் ஆகும். ஸோ குழந்தைக்கு
எப்பவும் என்ன தூக்குமா தூக்குமா அப்படின்னு குழந்தை ஏங்காம அட்டென்ஷனுக்கு ஏங்காம இருக்கணும்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களை இன்க்ளூட் பண்ணுங்க. எகெயின் ட்ரீட் தம் அஸ் அன் அடல்ட். ஓகே, அப்படி நம்ம அவங்க சாப்பிடணும்னா இப்ப நம்மளே வந்து ஒருத்தட்ட சொல்றோம், நீங்க வந்து இந்த மஷ்ரூம் சூப் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னா, ஐயோ மஷ்ரூமே எனக்கு பிடிக்காதுப்பா, அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது அப்படின்னாங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ்க்கு ஆல்மண்ட் சாப்பிடுறீங்க, ஆல்மண்டோட விட்டமின் டிக்கு நீங்க மஷ்ரூம் எடுத்தீங்கன்னா தான் அதுல இருக்கிற கால்சியம் உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொன்னா, தோ தே மே நாட் லைக் இட், உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க அதை கொஞ்சமா ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? எகெயின் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுக்கு அவங்க கொஞ்சமா தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம சொல்லணும் அப்படியே முழுக்குண்டா சூப்பையும் கடகடன்னு முழுக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நீங்க குழந்தைக்கு கொடுத்து ஒருவேளை அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா ட்ரஸ்ட் இட், உங்களுக்கு அது பிடிக்கலாம், ஆனா குழந்தைக்கு அது பிடிக்கல. ஓகேவா? சோ குழந்தை அதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகல. ஓகே, இட் இஸ் நியூ டு தெம். அதாவது அவங்களுக்கு பிடிக்கலங்கிற வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்றதை விட, ஓ இது உனக்கு புதுசா இருக்கு இல்லடா, அப்படிதான் இருக்கும், ஃபைன் ஃபைன் அப்படின்னு சொல்லுமே தவிர, குழந்தைகிட்ட உனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம போய் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அதை வந்து அவங்க இன்சல்ட் பண்ணிப்பாங்க. ஓ நமக்கு இது பிடிக்காது போல, அப்ப நம்ம இதை சாப்பிடக்கூடாது போல, அவன் அதை சாப்பிட மாட்டாமா அதை நீ கொடுக்காத அப்படின்னு சொல்றத அவனுக்கு அது கொஞ்சம் புதுசு, இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு பழகிறதுக்கு. நீங்க சைட்ல வச்சிருங்க, வேணா அதை அவன் ட்ரை பண்ணுவான், பட் அவன் ரெகுலரா சாப்பிடுறது இதுதான். ஓகே, இந்த மாதிரி வார்த்தைங்களே யூஸ் பண்ணுவான். அவனுக்கு பிடிக்காது, அவன் வந்து இது இந்த வேணான்னு சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் குழந்தை முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம தனியா என்ன வேணா பேசிக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, பட் குழந்தை முன்னாடி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி again when we are starting 6 monthல இருந்து 7th மந்த்துக்கு போறப்பவே கொஞ்சம் அந்த நம்ம கொடுக்கறதுலயே வந்து இப்ப நொய் கஞ்சி மாதிரி, இந்த புழுங்கல் அரிசியில பாசிப்பருப்பை போட்டு நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கஞ்சியா கொடுங்க. இஃப் யூ கைஸ் வாண்ட் திஸ் டிஷ், நான் அதை வந்து செப்பரேட்டா ஷேர் பண்றேன். 7th மந்த்துக்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்கலாம், 6th மந்த்துக்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்கலாம், அது போஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ். ஏன்னா கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட்ல கேட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் திங் என்னன்னா, கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, கேழ்வரகு கஞ்சியை கொடுக்குறீங்கன்னா வேணான்னு குழந்தை சொல்லிடுச்சுன்னா விட்டுருங்க. உங்க குழந்தையோட கையில இப்படி உங்க குழந்தைய கையை மாத்தினீங்கன்னா அது என்ன அளவு இருக்கோ அதுதான் குழந்தையோட வயிறு. ஓகேவா? இன்னொன்னு அவங்க மேஜரா இப்ப வந்து ஆல்ரெடி தாய்ப்பால் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப நம்ம இடையில ஏதோ ஒரு வேலையோ 2 வேலையோ தான் கொடுக்குறோம், அதுவும் நீங்க இவ்வளவு கொடுத்தீங்கன்னா போதும் கஞ்சி. அப்படின்னா நான் 1 ounce 2 ounce அவ்வளவுதான், அதுவே அதிகம். ஸோ அதுக்கு மேல குழந்தைக்கு வந்து சாலிட் கொடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொன்னு எடுத்தோடனே கொடுக்கும்போது அவங்க வேணான்ட்டாங்கன்னா விட்டுருங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா வந்து 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போதும். ஓகேவா? இதே மாதிரி பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து மிஞ்சி போனா ஹாஃப் கப் ஒரு ஃபீடுக்கு காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை கொடுத்தோம்னா போதும். இதை வந்து நம்ம ஒரு 2-3 வீக்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அதை 3 வேலையா மாத்திக்கலாம். ஓகேவா? எகைன் நம்ம அது போக நம்ம வந்து 5 to 6 டைம்ஸ் வந்து ட்ரெஸ் ஃபீட் பண்ணுவோம் இல்லையா. அப்ப இதுல வந்து நம்ம லிமிட்டடா ஆரம்பிச்சா போதும். எகைன் அது வந்து ஒரு ஹாப்பி ஃபேஸா தான் இருக்கும் அவங்களுக்கு சாப்பிடுறது. நம்ம வந்து அதை போட்டு ரொம்ப திணிச்சோம்னா குழந்தை வந்து வேண்டாம் தான் சொல்லுவாங்க. வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா வீரம் அறவே கூடாது, விட்டுருங்க. விட்டுட்டு அதுல இருந்து இன்னொரு 1 hour கழிச்சு, எங்க தமிழ் எனக்கு நேரம் இருக்கு, இன்னொரு 1 hour கழிச்சு நான் எப்படி கொடுக்கறதுன்னா, பொரி இருக்குல்ல, ஏன்னா நமக்கு நிறைய விஷயம் தோணும் என்ன கொடுக்கறதுன்னே தெரியலேன்னு. பொரி வாங்கி வச்சுக்கோங்க, அரிசி பொரி. ஓகேவா? பொரியை வாங்கி வச்சுட்டு பிள்ளைய உட்கார நல்லா உட்காடுறாங்கன்னா உட்கார ஸ்டேஜ்ல ரைஸ் பஃப்ஸ்னே இப்பெல்லாம் வேற வேற ஷேப்ல இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை சும்மா விதைச்சிடுங்க. அப்புறம் வந்து ஆல்மண்டு, அப்புறம் வந்து பிஸ்தா, வால்நட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் முழுசு முழுசா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இது பண்ணி நீங்க என்ன அரிசி பருப்பு சாதம் எது கொடுத்தீங்கன்னாலும் அதுல இன்னைக்கு கொஞ்சம் ஆல்மண்ட் மில்க் போடுங்க. ஒரு நாள் வந்து கொஞ்சம் வால்நட்டை லைட்டா புடிச்சு விட்டு கொண்டுக்கோங்க. வேற வேற ஃபிளேவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. உங்க குழந்தை சுத்தமாவே சாப்பிடணும்னா எந்த சாப்பாடு நீங்க கொடுத்தீங்கனாலும் அதுல கொஞ்சம் தாய்ப்பால் கலந்து கொடுங்க. ஓகேவா? ஏற்கனவே குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கிற டிஷ்ல புதுசா ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு கொண்டு போய் சேர்க்காது. ஓகே, குழந்தை நல்லா சாப்பிடுற ஒரு கிளாசிக் டிஷ் இருக்கும், தயிர் சாதம் தான் சாப்பிடுதுன்னா அது 3 வேலையும் சாப்பிடுதுன்னா அதுல கொண்டு போய் என் பிள்ளை மாதுளம்பழம் சாப்பிட மாட்டேங்குது ஆனா தயிர் சாதத்தோட சேர்த்து போட்டு கொடுக்குறேன்னு, அது ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிற ஃபுட்டு மேல ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணாதீங்க. ஓகே, மாதுளம்பழம் சாப்பிடலன்னா பரவாயில்ல, அந்த சைட்ல ஓரமா ஒரு தட்டுல வச்சுட்டு நீங்களும் சாப்பிடும்போது இந்த தட்டுல மாதுளம்பழத்தை வச்சுட்டு, மாதுளம்பழம் சாப்பிடுறதுனாலதான்ப்பா எனக்கு வந்து ஃப்ரீயா எல்லாரும் கூடயும் பேச முடியுது, மாதுளம்பழம் சாப்பிடுறதுனாலதான் வந்து நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு மாதுளம்பழம் சாப்பிடுறதுல ஒரு ஃபேண்டசி ஆட் பண்ணுவோம். ஓகேவா? மாதுளம்பழம் சாப்பிடுறதுனாலதான் ஸ்பைடர்மேன் பறக்குறான்னு நினைக்கிறாங்க, பிள்ளைக்கு தெரிய போறது இல்லை. ஓகேவா?
நம்ம சொல்றதுதான் கதை. அதனால இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவோம். கிரியேட்டிவிட்டி எல்லாம் நம்ம அதுலதான் காட்டுறோம். அந்த மாதிரி அத நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு உங்க பிளேட்ல மாதுளம்பழம் இருக்கணும். ஓகே. நீங்க புள்ள என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னாதான் புள்ள சாப்பிடணும். புள்ள என்னைக்குமே நம்ம சொல்றதை செய்யாது, நம்ம செய்யறதான் செய்யும். அதனால அது என்ன சாப்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க சாப்பிடுங்க. தானா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது, ஒருவேளை குழந்தை இப்ப சாப்பிடுறதுக்கு நீங்க ஓவர் ஃபீட் பண்றீங்க. ஓவர் ஃபீட்னா என்ன? இப்ப ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுருச்சு, இருந்தாலும் இப்ப அடுத்து 1 மாசம் ஆயிட்டு, இப்ப அடுத்ததுல இருந்து 1.5 கப்பா பிள்ளைக்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பூன் கொடுக்குறீங்க. அது வேணாங்குதுன்னா விட்டுருங்க. ஓகே. விட்டுட்டு அதுக்கு பதிலா அதோட இடையில கொடுக்குற ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ்ல ஏதாவது ஒண்ணு சேர்த்துருங்க. ஒரு கட்லெட் சேர்த்துருங்க. இப்ப இன்னைக்கு வந்து நீங்க ப்ரோக்கலி அவிச்சு கொடுக்குறீங்கன்னா ப்ரோக்கலில கொஞ்சம் லைட்டா வெண்ணெய் தடவி கொடுங்க. ஓகேவா? இல்ல ஆல்மண்ட பொடி பண்ணி அது மேல டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இட் வில் ஆட் கேலரிஸ். அவகேடோ கொடுங்க. அது வந்து நிறைய கேலரி உள்ள ஒரு பழம் இல்லையா? சோ அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரி, ஒரு புது ஐட்டமே ஹை கேலரி ஐட்டமா ஆட் பண்ணுங்க. ஆனா வந்து குழந்தைய வேணாம்னு சொல்லிடுச்சுன்னா விட்டுருங்க. ஏன் விட்டுருணும்னா, பொதுவா இப்ப நம்ம கொடுக்குறோம், குழந்தை இப்ப வேணாங்கிறாங்க, எனக்கே வயிறு சரியில்லை, நைட்டு சாப்பிட்டது ஏதோ நெஞ்சில இருக்கு, அப்ப நம்ம காலையில இன்னும் கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான் குழந்தைங்களுக்கும். வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம விட்டுருணும். இல்லைன்னா குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு வேணான்னு அழுகுறாங்கன்னா, அழுதாங்கன்னா அவங்களுக்கு உடனே கார்டிசால், அட்ரிலின் அதெல்லாம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஃபிளைட் ஹார்மோன்ஸ் அது வந்துருச்சுன்னா, நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் இல்லைன்னா, நமக்கே அது வந்துருச்சுன்னா மெட்டர்னிட்டி ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் ஓடி ஒழிச்சிருவானுங்க. அதே மாதிரி பசி ஹார்மோன் எல்லாமே ஒழிஞ்சிரும். குழந்தைக்கு பசி எடுக்காது. நம்ம வீட்லயே நம்ம ஒரு சண்டை போடுறோம்னு வச்சிருவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாரும், நானும் பாத்துட்டேன். நம்ம ஃபேமிலிஸ்ல ஒண்ணு கூடுறதே ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு தான். சாப்பாட்டுக்கு ஒண்ணு கூடும்போதுதான் பிரச்சனை வெடிக்கும். ஓகேவா? நீ அதை சொன்ன, நீ இதை சொன்ன, டே நான் உன்ன பில்ல கட்டுங்க, வந்துட்டாங்கன்னா நம்ம இப்படி நான் நேத்தே வந்து நான் சொன்னேன் எலக்ட்ரிசிட்டி பில்ல கட்டுன்னு. ஆனா நீ கட்டல. அதை கேட்கறதுக்கு வந்து டைனிங் டேபிள் தான் கிடைச்சது, இல்ல சாப்பிடுற அந்த ஒரு 2 நிமிஷம் தான் கிடைச்சது. வாழ்றது எதுக்கு? ஏதோ ஒரு நல்ல சோறு திங்கிறதுக்கு, நல்ல துணி உடுத்துருக்கு இல்லையா? அந்த நேரத்துலதான் போய் அதுக்கு பேசணுமா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை பேசினா ஆகாதான். அப்ப அடுத்து அந்த சோறு இறங்கும் போது என்ன மனநிலை இருக்கும்? இருக்கிற கார்டிசால், அட்ரினலின்லாம் சுரந்துருச்சுன்னா அதெல்லாம் ஃபிளைட் ஆஃப் ஹார்மோன்ஸ். அது வந்துருச்சுன்னா பசி அடங்கிடும். நீங்களே பாருங்க, ஒரு நல்ல பிரியாணி செஞ்சு வச்சிருக்கீங்க, சண்டை போடுறீங்க இல்லைன்னா அப்புறம் அதை யார் சாப்பிடுவா? எனக்கு பசிக்கல போ அப்படின்னு நம்ம போயிடுவோம். கரெக்டா? நம்மளே அப்படின்னா நமக்குள்ள நம்மள பாதியாவது இருந்திருக்கோம் இல்லையா? அப்ப தானாவே டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் சுரக்காது, பசி நின்றுடும். ஓகே. பசிக்காது குழந்தைக்கு. குழந்தை அப்புறம் இன்னும் சாப்பிடாது. ஆக குழந்தைய அடிச்சு முடிச்சு, நான் சாப்பிடுன்னு உன்னை சொல்றேன், ஆனா நீ சாப்பிட மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லி அதை வச்சு திணிச்சிங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு வந்து பசி அடங்கிருக்கும், அது அழுக ஆரம்பிச்சதுலேருந்து. அப்ப அதுக்கு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த ஃபுட்டு மேல ஒரு அபோஷன் வந்துடும். அப்புறம் இப்படியே இப்ப இதை பண்றதுனால அதுக்கப்புறம் குழந்தைங்க எப்படி ஆயிடுவாங்கன்னா ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பசிக்குது, நம்ம பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கணும், அவங்க ஃபீலிங்ஸ் மேல அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. ஓகேவா? அப்ப அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸே இருக்காது. இது எங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது பாருங்க. ஓகே. நம்ம சாதாரண ஃபுட்டுன்னு நினைக்கிறோம். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு சோ மெனி திங்ஸ். குழந்தை அதுவே கையில எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அது கொஞ்சம் மெஸ்ஸியா தான் சாப்பிடும். ஓகேவா? அந்த வாயை ஒவ்வொரு தடவையும் துடைக்காதீங்க. துடைக்காம இந்த டைனிங் டேபிள் மேல எல்லாம் போடுறதுக்கு நைலான்ல, பாலித்தீன்ல இருக்கிற மாதிரிலாம் ஷீட் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி அது ஒரு அலை சலிச்சு காய வச்சுட்டு அதுல எல்லாத்தையும் விரைச்சி விட்டுருங்க. கேரட்டு, ப்ரோக்கலி, உங்க புள்ள குக்குத்துக்குது, நல்லா வந்து குக்குத்து ஒரு குழந்தை அப்படின்னா அதுல எல்லாத்தையும் விரவி விட்டுட்டு புள்ளி மட்டும் அதை அதுக்கு வந்து மேய்ச்சிட்டு வரணும். அப்புறம் நீங்க தூக்கி ஃபீட் பண்ணும்போது தயிர் சாதமோ ஒரு 1/2 கப்பு சோறோ உங்களுக்கு ஈஸி. தானா புள்ள அதுவே எடுத்து சாப்பிடும் போது இல்லையா? ஏன்னா பாதி சோறு அதுவே சாப்பிட்றோம், மீதி தான் நம்ம ஊட்ட போறோம். அப்ப அது நமக்கு ஈஸியா இருக்கும். நீங்க சாப்பாடு சமைக்கும் போதே ஒரு 11 மணி 11:30 மணிக்கு என்ன பண்ணுங்க, கேரட்டு, இது ப்ராக்கலி, இதெல்லாம் காலிஃபிளவர் எல்லாத்தையும் அவிச்சிட்டு 2 பீஸ் தான். இன்னொன்னு எல்லாத்தையும் ஒன்னா விரவிடக்கூடாது. கேரட்னா 2 பீஸ் போடுங்க. நிறைய இருந்ததுன்னா பிள்ளைங்களால எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் செய்வாங்க. ஓகேவா? 2 போடுங்க. அதை சாப்பிட்டு அதை விளையாண்டு அதை தூக்கி போட்டதுக்கு அப்புறம், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளேஃபுல் ஆக்டிவிட்டி தான். அது முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஃபுல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு அடுத்து வந்து ப்ராக்கலி போடுங்க.
அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 3 ஐட்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. வேற வேற கலர்ல இருக்கும். ஒரு உருளைக்கிழங்க வந்து நம்ம இந்த மாதிரி அவிச்சு அதை போடலாம். அப்புறம் வந்து என்ன சக்கரவள்ளி கிழங்கு போடலாம். அந்த மாதிரி அப்படி போட்டு விட்டீங்கன்னா அவங்க அதுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆவாங்க. ஃபியூச்சர்ல அது எப்படி ஆயிடும்னா அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஒருவேளை குழந்தை நீங்க கொடுக்குற ஏதோ ஒண்ணு சாப்பிடல இன்னைக்குனாலும் இன்னைக்கே அவங்களுக்கு அது பிடிக்கல. நம்ம சில நாள் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு வந்து இன்னைக்கு அதை சாப்பிடும் போல இல்ல, மத்த குழம்பு வச்சு அப்பளம்லாம் சுட்டு வச்சிருவேன். ஆனா எடுத்து வைக்கும்போது என்னவோ அந்த புளி எனக்கு இன்னைக்கு சாப்பிட வேணாம்னு தோணுது அப்படின்னு சொல்லி தயிரை போட்டு அதே சுத்தா பண்ண வச்சு. ஓகேவா? ஆனா என் வீட்டுக்காரர் சாப்பிடும்போது சொல்லுவாரு, இன்னைக்கு வத்த குழம்பு சூப்பரா இருந்ததோ அப்படியா. நமக்கு அன்னைக்கு அதை சாப்பிடணும்னு தோணல. அதே மாதிரிதான் பசங்களும், நீங்க உன்னை குடுக்குறீங்க புள்ள சாப்பிடலன்னா ஆல்வேஸ் ஹேவ் கர்ட் ரைஸ். ஓகே? வீரம் ஆறவே கூடாது. நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு செஞ்சோங்கிறதுனால பிள்ளைய அதை சாப்பிட சொல்லவே கூடாது. ஓகேவா? அது வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே எடுத்து வச்சுட்டு நம்ம ஆஸ் அன் அடல்ட் என்ன சாப்பிடுவோமோ அதை மிக்சியில அடிச்சு, ஓகேவா? இல்ல ஏன்னா இதெல்லாம் வந்து 6, 7, 8 தான். 9th மந்த்லாம் வந்து சும்மா கையால மசிச்சு கொடுத்துடலாம். ஓகேவா? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க 7th மந்த்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு கொடுக்கலாம். கொடுத்து நீங்க 7th மந்த்ல இருந்தே நம்ம அவிச்ச கேரட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ளோர்ல போட்டு விடலாம். அது போக நம்ம வந்து மசிச்சு கொடுக்கலாம். ஒருவேளை குழந்தைக்கு சோக் ஆகும்னு பயப்பட்டீங்கன்னா, நீங்க ஹை சேர்ல நிமிர்த்தி உட்கார வச்சிருக்கீங்க, முன்னாடி விளையாட போட்டிருக்கீங்கன்னா, குழந்தை எந்த ஆங்கிள் சாப்பிட்டாலும் அன்லஸ் அது தலை ஃபுல்லா கீழே உழுவுற வரைக்கும் குழந்தைக்கு சோக் ஆகும். ஓகேவா? அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. சோக் ஆகவே ஆகாது. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். குழந்தை சாப்பிடுறப்ப நம்ம ஃபுல் அட்டென்ஷனோட பக்கத்துலயே தான் இருக்கணும். அது ஹால்ல சாப்பிட்டு இருக்குன்னா நம்மளும் ஹால்ல தான் இருக்கணும். நீங்க ஹால்ல போட்டுட்டு குழந்தைக்கு எழுதி போட்டு நீங்க பாட்டு கிச்சனுக்கு போயிட்டீங்கன்னா உள்ள மல்லாக்க படுத்துக்கிட்டு, இப்ப நான் சொன்னது இந்த டேபிள் மேட் மாதிரி அதுல ஒண்ணு போட்டு அப்படி அந்த ஷீட்ல குழந்தைக்கு போட்டுட்டு குழந்தைய தவழ விட்டுருந்தீங்கன்னா அப்ப நம்ம பக்கத்துலதான் இருக்கணும். ஏன்னா குழந்தை என்ன பண்ணும், சமயத்துல குப்பிட்டுக்கிட்டு சாப்பிடும். மல்லாக்கப்படுத்திக்கிட்டு இப்படி வாயில கொண்டு போய் வைக்கும். வைக்கிறப்ப அதுக்கு சோக்காக சான்ஸ் இருக்கு. சோ அது குப்பத்துக்கிட்டு தான் எடுத்து சாப்பிடணும். அது நம்ம வாட்ச் பண்ணணும். வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா கூட பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க அடுத்த வேலை பார்க்கலாம். ஓகே? சோ அது வந்து நம்ம கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். இதை ட்ரை பண்ணுங்க. அவங்க வந்து அப்பதான் இந்த வேரியஸ் டெக்ஸ்சர்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 6 மந்த்ல இருந்து 9th மந்த்துக்கு போறப்போ மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸை கூட அவங்க சாப்பிடுற மாதிரி ஆயிடுவாங்கன்னு. சோ வெறும் தண்ணியில ஆரம்பிச்சு இந்த கேழ்வரகு கஞ்சியில ஆரம்பிச்சு 9th மந்த்ல எவ்வளவு பெரிய டிரான்சிஷன் பாருங்க. என் பிள்ளையெல்லாம் 9th மந்த்ல ஒரு ஹோல் சிக்கன் லெக் பீஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே உட்காந்து அங்குன்னு கடிச்சு சாப்பிடுவான். எகெயின் ஃபார் தட் திங் நம்ம 6th மந்த்ல இருந்து இல்ல 4.5 மந்த்ல இருந்தே குழந்தை முன்னாடி நம்ம சாப்பிடும் போது சாப்பிடணும். ஓகே? அதாவது குழந்தை நம்மள பார்க்கும் இல்லையா, என்னப்பா 4 இட்லி அப்படியே வச்சுக்க முடியும்னு கேட்பீங்க. 4 இட்லி நீங்க அப்படி திங்க வேண்டாம். ஆனா என்னன்னா குழந்தை வந்து நம்மள இப்படி அண்ணாந்து இப்படி பார்க்கும்போது அப்படி கேட்கறோம் அப்படின்ட்டு அதுக்கு முத்தத்தை கொடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். ஓகேவா? சோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம எப்படி பிரஷ் பண்ணலாம் கத்துக்கிட்டு இருப்போம். கரெக்டா? நம்ம அப்பா எல்லாம் பிரஷ் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் பாத்ரூம்ல கதை சாத்திட்டு பிரஷ் பண்ணுவோம். அவங்க எல்லாம் பிரஷ் பண்றதை பார்த்தா அவங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் பார்த்துதான் வி ஸ்டார்டட் பிரஷிங் இல்லையா? அந்த மாதிரிதான் குழந்தைங்களுக்கும் தே வில் அப்சர்வ். ஓகே, நம்ம எப்படி சாப்பிடுறோம், என்ஜாய் பண்றோமா இல்லையா, எனக்கு இது பிடிக்கல, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு பிடிக்காத வைக்காத அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குழந்தையும் அப்படிதான். சோ நம்ம எப்படி அந்த ஃபுட் கல்ச்சரை நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கோமோ அந்த மாதிரிதான் குழந்தைங்க இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் ஆகுற வரைக்கும் நீங்க வீட்டுல பொதுவாகவே காரத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா புள்ள சாப்பிடும்போது திடீர்னு ஒண்ணு கேட்கும். ஒரு முருங்கைக்காவே சாம்பார்ல போட்டிருக்கீங்க, அதை எப்படி திறக்குறீங்க கரெக்டா, அது அப்படி சிலிண்டர் ஷேப்ல இருக்கு, அது அப்படி திறக்கும் உடனே 3 டிவைட் ஆகும். வா எவ்வளவு அழகா கட்டாயி பிரியுதுல, செம்மையா இருக்கு. இது உள்ள பாரு, சுத்தி லைக் பேர்ல், நல்ல முத்து மாதிரி இருக்கிறது. அப்படியே சாப்பிடுவோம். அதை பிரிச்சு காட்டணும். அது உள்ள சர்க்கிளா ஒரு முத்து மாதிரி அது ஒண்ணு இருக்கு. இது பத்தியா கிரீன் பேர்ல், நான் சாப்பிடுறேனே அதாவது அதுதான் செஞ்சுட்டு அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா குழந்தையும் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கும். இது வெயிட் பண்ணுங்க. நீங்க அதை ஒரு தடவை நல்லா சப்பிட்டு சாம்பார் சப்பிட்டு கொடுங்க. உங்க எச்சுதான் ஒண்ணும் பண்ணாது. ஓகேவா? அதுல வந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் நம்மளோட எச்சிலே. நம்ம என்னென்னலாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, நம்மளோட இன்சென்ஸ், நம்மளோட குட் மைக்ரோப்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அதை குழந்தை சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனை இல்லை. அதை கொடுத்தீங்கன்னா நம்ம எப்படி அதை சாப்பிடுவோமோ, முருங்கைக்காய் சாப்பிடுவோமோ அதே மாதிரியே குழந்தையும் அதை சாப்பிட ட்ரை பண்ணும். ஓகேவா? அப்ப தானா முருங்கைக்காய்க்கு இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் முருங்கைக்கீரை. ஓகே, இப்படிதான் குழந்தை ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். நம்ம கூட தான் வந்து அது டிராவல் பண்ணும். ஓகேவா?
ஸோ இன்னொன்று இப்போ வீட்டில் வந்து பொதுவாகவே சிக்கன்லாம் நீங்கள் கிரேவியாக செய்வீங்கன்னா பெரிய பெரிய சிக்கன் சங்க்ஸாக வந்து வெறுமனே வெண்ணெய் போட்டு தண்ணி ஊற்றி வெறும் கொஞ்சம் இஞ்சி போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியோட அதை கொதிக்க விட்டு லைட்டாக கொஞ்சம் வெண்ணெய் போட்டு அதில் அந்த தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதை சாப்பிடுங்க. ஸோ தட் வந்து அது வந்து இப்போ அவன்லாம் இல்லைன்னா கூட அது நல்லா கிரில் சிக்கன் மாதிரியே இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஓகேவா? அது வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது இது உள்ளே இருக்கிற அந்த கறியை மட்டும் குழந்தைக்கு பிச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தை சூப்பரா சாப்பிடும். ஓகேவா? ஸோ இப்படிலாம் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். வேணா நான் அது எப்படி பண்றது, அந்த சிக்கன் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி அவிக்கிறது, நமக்கு வந்து ஒரு புடலங்காய் எல்லாம் வந்து நம்ம ஒரு கூட்டுக்கறி மாதிரி பண்றோம், அதுக்கு தனியா அவிக்கிறோம்னா அதுல கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுட்டு அந்த புடலங்காயில ஒரு 2 பீஸ் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு உங்க தட்டுல அதை தனியா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடும்போது உனக்கு வேணுமா அப்படின்னு உங்க மடியில உட்காந்துருக்க குழந்தை கையில கொடுங்க. அது சாப்பிட போறது இல்ல, சும்மா வச்சிருப்போம். எகைன் அந்த டெக்ஸ்சர், அதோட கலர், ஓகே, அது லிக்விட் இருக்கா இல்லையா அதெல்லாம் அது பார்த்துட்டு தூக்கி போட்டு நம்ம எடுத்து கொண்டு போய் அள்ளி கொட்டிட்டு விடுவோம். ஓகே, அதை ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு ஏத்த மாதிரி இந்த ஜாய்ஃபுல் ஈட்டிங்க்கு அவங்க வருவாங்க. ஓகேவா? அடுத்தது என்னன்னா, ரொம்ப நாள் வந்து எங்க 6 மந்த்ல ஆரம்பிக்கிற அந்த கஞ்சி சாப்பாடு நீங்க ரொம்ப நாள் அந்த தண்ணியாவே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 1 இயர்க்குள்ள இந்த வேரியஸ் டெக்ஸ்சர்ஸ்க்கு அவங்க போனோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து இந்த தண்ணி ஃபுட்டே குடுக்குற மாதிரிதான் இருக்கும். எனக்கு வந்து அணுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. ஃபர்ஸ்ட் தெரியாம மிக்சியில் அடிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் ரொம்ப நாள் வரைக்குமே கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 2.5 3 வயசு வரைக்குமே நான் எதுனாலும் எனக்கே கேட்காது. ஒருவேளை வாங்கி எடுத்துருவானோ, ஒருவேளை அவனுக்கு பிடிக்காதோ, ஒருவேளை வேணாம்னு சொல்லுவானோ, டெக்ஸ்சர் சரியில்லைனாலும் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நாள் மிக்சியில் அடிச்சு கொடுத்தேன். பார்த்தேன் பாப்பாவுக்கு அந்த சான்ஸே எடுக்கல, மிக்சிலே அடிக்கிறது இல்லை அவன். ஓகேவா? எல்லாமே கையில மசிச்சுதான். அதனால வேற யாராவது அவனுக்கு வந்து ஒரு 8.5 மாசம்லாம் இருக்கும் போதெல்லாம் வேற யாராவது அவனுக்கு வந்து சாதத்தை மிக்சில எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டா சாப்பிடவே மாட்டான். ஓகே, அவளுக்கு வந்து கையால பிசைஞ்சு மசிச்சு கொடுத்தாதான் சாப்பிடுவோம். ஓகேவா? ஸோ அப்படி ட்ரெயின் ஆயிட்டான். ஆனா எனக்கு அந்த பயம் இருந்தது. அணுக்கு அப்படி வந்து நான் அரைச்சு கொடுத்ததுனாலே எங்க இவன் சாப்பிடாம போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது. பட் ஐ ட்ரைட் இட் அண்ட் இட் ஒர்க். அவங்க சாப்பிட்டுருவாங்க, நமக்கு தான் அந்த பயம் இருக்கும் எங்க சாப்பிடாம போயிடுவாங்க. இன்னொன்று, அவங்க அந்த வேரியஸ் டெக்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணும்போது அவங்க அந்த சாப்பிட்றப்ப அந்த அதை ஃபீல் பண்றது இது எல்லாமே இட் வில் கோ டு தேர் மோட்டார் ஸ்கில்ஸ். ஓகே, அப்புறம் அந்த காக்னேட்டிவ் திங்கிங்லாம் சொல்றாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே டெவலப் ஆகும். தே வில் பி மோர் இன்டெலிஜென்ட். நம்ம 6th மந்த்லேருந்து 9th மந்த்துக்குள்ள அந்த டெக்ஸ்சர் வேரியேஷன் மாத்திரம்னா கிட்ஸ் வில் பி சோ இன்டெலிஜென்ட். ஓகே, அதனால அதை வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது இப்போ வந்து அந்த ஹை சேர் போடுவேன். இப்போ கடைசியாக நான் ஹை சேர் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை பார்த்துருவோம். என்னன்னா, ஹை சேர்ல குழந்தைங்க உட்காரும் போது பொதுவாக இப்போ நீங்க மார்க்கெட்லலாம் வாங்குற ஹை சேர் எப்படி இருக்குன்னா காலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஓகேவா? அப்படி வாங்காதீங்க. ஹை சேர்ங்கிறது முதல்ல அவங்க குழந்தைங்க கீழே உட்கார்றதுக்கு இருக்கிற மாதிரி வெறும் இந்த சேர் சீட்டு மட்டும். ஏன்னா சீட்ல உட்காந்துட்டு காலை கீழே நீட்டிக்கணும். ஓகேவா? குழந்தைக்கு இந்த ஃபீமர் போனுன்னு சொல்லுவாங்க, இதுவும் அந்த இடுப்போட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த தசை நாறுகளும் தான் குழந்தைங்களை உட்கார வைக்கணும், தவிர இடுப்பு எலும்பு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஜகிள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்ம சாப்பாடு நீங்க ஒரு இதுல பிளேட்ல போட்டு வைக்கிறீங்க, ஆனா குழந்தையால சரியாவே உட்கார முடியலன்னா எப்படி சாப்பிடணும்? ஓகேவா? ஆனா குழந்தை 6th மந்த்ல இருந்தே இந்த வேரியஸ் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றோம். குழந்தை சாப்பிடணும்னா தே நீட் அ ப்ராப்பர் சப்போர்ட் டு சிட். ஓகே, அதனால என்னன்னா நீங்க வாங்குற ஹை சேர் எதுவா இருந்தாலும் ஒரு டக்குனு குழந்தை அப்படி உள்ள போகும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். உள்ள போகும். அந்த நீங்க வைக்கிற மேட் வந்து இங்க இருக்கும் ஷோல்டர் கிட்ட. நம்மளே சாப்பிட ஒரு டேபிள் இருக்கு, இங்க ஷோல்டர் கிட்ட இருந்தா நீங்க எப்படி இப்படி எடுத்து சாப்பிடுவீங்க? நம்மளாலே இந்த பேலன்ஸ் முடியாது. அப்ப குழந்தை எப்படி சாப்பிடும்? அப்படி முடியாது. ஸோ ஒரு வேளை குழந்தைக்கு ஆப்ட் சைஸா அது இல்லைன்னா உள்ள ஒரு துண்டை மடிச்சு வைங்க. ஓகேவா? மடிச்சு வச்சுட்டு 2 3 வச்சுட்டு இந்த டேபிள் அந்த பாலிஸ்டர் ஷீட் ஏதாவது ஒன்று போட்டு அது மேல குழந்தைய உட்காருவீங்க. ஏன்னா குழந்தை சாப்பிடும், அப்புறம் எல்லாம் அதை போட்டோம் எதுவும் வரும் அந்த துண்டை வந்து நம்ம அலசி போடுறது. அதனால கொஞ்சம் ஹை சேர்க்கு ஏற்ற மாதிரி அந்த இது ரெடி பண்ணி, ஏன்னா குழந்தை வளர அப்புறம் அது தேவைப்படாது. பட் இனிஷியல்ல தேவைப்படுங்கிறப்ப அடியில ஒண்ணு அந்த மாதிரி ஒரு டவலை, ஒரு டர்க்கி டவலை சுருட்டி அடியில வச்சு இந்த கைக்கு சப்போர்ட்டுக்கு எதையா ஒண்ணு வச்சு வச்சிங்கன்னா குழந்தை கொஞ்சம் மேல உட்காந்துருக்கும். அப்ப டேபிள் கொஞ்சம் கீழே இருக்கும், அவங்களால எடுத்து சாப்பிட முடியும். அவங்க அவங்க பேலன்ஸ் பண்ணி உட்கார்றதே ஒரு வேலையா பண்ணா இந்த ஃபுட்டை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுவாங்க? சாப்பிட மாட்டாங்க. ஓகேவா? இன்னொன்னு, நீங்க சமையல் வேலையில இருக்கும்போது கிச்சன் ஸ்லாப்ல உங்களுக்கு கொஞ்சம் உட்கார வச்சு இந்த ஹை சேர்ல உட்கார வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, குழந்தையும் உங்களோட எங்கேஜ் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு
ஆஸ் இந்தியன் மாம்ஸ் நமக்கு ஆல்ரெடி குழந்தைய எங்கேயாவது போயிட்டு வந்தா மூட்டு டப்பு 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 டப்புன்னு மூட்டி பிடிக்கிறதுல தான் குறியா இருக்கும். ஏன்னா நமக்கு அடுத்த வேலைங்க இருக்கும். We are the only people who will cook for 3 times a day. ஓகேவா? அங்க நம்ம என்னைக்கு மாத்தி போறோம்னு எனக்கு தெரியல. பட் அதனால என்னன்னா நமக்கு இது போக பிள்ளைக்கு 5 தடவை 5 வேலை ஊட்டுறதுலாம் வந்து அதுவும் 1 வயசு பிள்ளைக்கு ஊட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வந்து அதை கூடவே என்கேஜ் பண்ணிக்கணும். இப்போ வீட்டில் காலையில யார் ஒரு வீட்டில் சாப்பிடுவாங்களோ அவங்க சாப்பிடும் போதே வெண்ணெய் போட்டு முட்டையை வந்து நல்லா வெறும் வெண்ணெய் ஒரு முட்டை நல்லா அடிச்சு அதை வந்து என்னது அந்த பொரியல் மாதிரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தோசைக்கல்லையே போட்டு நல்லா சாட்டே பண்ணி அதை ஒரு சைடு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தட்டில் வச்சுட்டீங்கன்னா மேபி அதில் கொஞ்சத்தை அவங்க சாப்பிடலாம். கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டது போக மிச்சத்தை நம்ம தான் சாப்பிடணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 7th மந்த்தே. ஓகேவா? அப்ப 6.5 மந்த்ஸ்லேருந்தே அவங்க சாப்பிட போற ஐட்டத்தை நீங்க மடியில உட்கார வச்சிருக்கவங்க பிளேட்ல அவங்க பார்த்துருக்கணும். ஆல்ரெடி அவங்க ஒரு 20 தடவை பார்த்துட்டு தான் அவங்க ஓகே இதை நம்ம சாப்பிடலான்னு பயம் இல்லாம எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து அந்த சேர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்கும் என் குழந்தைக்கு நான் எப்படி யூஸ் பண்ணேன் அந்த வீடியோலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்றேன். ஒருவேளை இந்த வீடியோல எதுவும் புரியலன்னா திரும்ப பாருங்க. வாட்டர் சரி பாய். ஆல்ரெடி ரொம்ப லாங் வீடியோ போயிடுச்சு. கண்டிப்பா அதை நான் கமெண்ட்ல வாங்குவேன் தெரியும். வேற வழி இல்லை. எனக்கு அப்படிதான் போட தெரியும்.